நம் நாட்டு பொருட்களுக்கு அமெரிக்க அரசு இறக்குமதி வரி விதித்தது பற்றி பல்வேறு கருத்துக்கள் வருகின்றன. இது நரேந்திர மோடி அரசின் மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வி என்பது எதிர்க்கட்சிகளின் கருத்து. ட்ரம்பை தன் நண்பராக கொண்டாடிய நரேந்திர மோடிக்கு ட்ரம்ப் கொடுத்த பரிசு சரியான மூக்குடைப்புதான் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்து. அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு காரணமாக இந்திய பொருளாதாரம் மோசமான நிலையை அடையும் என்பது ஒரு சில பொருளாதார நிபுணர்களின் கருத்து. இவை அனைத்தையும் தாண்டி இது ஒரு தற்காலிக பாதிப்புதான் என்றும் இந்த சவாலை நரேந்திர மோடி அரசு தனக்கு கிடைத்த வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளப் போகிறது என்றும் நம்பிக்கை தெரிவிப்பவர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள். இதனால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படுமா? இந்திய அமெரிக்க உறவுகள் பாதிக்கப்படுமா? இதனால் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு பாதகமா சாதகமா? நமது பொருளாதாரத்தை பாதுகாக்க மோடி அரசின் அடுத்த நடவடிக்கை என்ன என்ற கேள்விகளுக்கு விடை தேடுவோம் வாருங்கள். முதலில் அமெரிக்க அதிபரின் லாஜிக் பற்றி பேசுவோம். முதலில் அமெரிக்கா 25% வரி விதித்தது. பாரதம் ருஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இறக்குமதி வரியை 50% உயர்த்தினார் ட்ரம்ப். இந்த பணத்தை ருஷ்யா உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்துகிறது என்றார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இதில் என்ன லாஜிக் இருக்கிறது என்றே தெரியவில்லை. உண்மையை சொல்லப்போனால் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்தான் பாரதத்தை விட அதிக அளவில் ருஷ்யாவுடன் வர்த்தகம் செய்கின்றன. தன்னிடம் குவியும் அமெரிக்க டாலர்களை ருஷ்யா உக்ரைன் போரில் பயன்படுத்தாதா? இரண்டாவதாக, இந்த வரி கொள்கையினால் அமெரிக்காவுக்கு லாபமா நஷ்டமா என்பதை தெரிந்து கொள்ளலாமா? புதிய வரி கொள்கை கடந்த பிப்ரவரியில் நடைமுறைக்கு வந்ததில் இருந்து அமெரிக்காவில் பணவீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது. முதலீடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விரிவாக்க பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சூப்பர் மார்க்கெட்டுகளில் பொருட்கள் தட்டுப்பாடும் ஆரம்பித்துவிட்டது. இதெல்லாம் அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்கும் காரணிகளாகும். அயல்நாட்டு வாணிபத்தில் மற்ற நாடுகளில் இருந்து அமெரிக்கா பெற வேண்டிய தொகையை விட மற்ற நாடுகளுக்கு அமெரிக்கா கொடுக்க வேண்டிய தொகைதான் அதிகம். அதாவது அமெரிக்காவின் ஏற்றுமதியை விட இறக்குமதியே அதிகம். அமெரிக்கா உலகிலேயே மிகப்பெரிய கடனாளி நாடு. அமெரிக்க பொருளாதாரத்தின் மொத்த உற்பத்தி $30 டிரில்லியன். ஆனால் அமெரிக்க அரசின் மொத்த கடன் $39 டிரில்லியன். மிகவும் அபாயகரமான கட்டத்தை நோக்கி அமெரிக்க பொருளாதாரம் நகர்ந்து வருகிறது. எனவே நிலைமையை சமாளிக்க பரஸ்பர வரி விதிப்பு மூலம் இறக்குமதியை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். இதில் எதுவும் தவறில்லை. வரி விதிப்பு என்பது பொருளாதார கொள்கை. ருஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் அமெரிக்காவின் அணுகுமுறை என்பது வெளியுறவு கொள்கை சம்பந்தப்பட்டது. ருஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது அந்தந்த நாட்டின் வணிக கொள்கை. இவை மூன்றையும் சேர்த்து குழப்பிக் கொண்டு விட்டார் டொனால்ட் ட்ரம்ப். பாரதத்திடம் அமெரிக்க அரசின் எதிர்பார்ப்பு என்ன? அமெரிக்காவின் பால் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், சோயாபீன், மக்காச்சோளம் போன்ற விவசாய பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறந்துவிட வேண்டும் என்பதுதான் அமெரிக்க அரசின் நீண்ட நாள் கோரிக்கை. இந்திய அரசு இதற்கு ஒப்புக்கொண்டால் நம் நாட்டின் விவசாயிகள், பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் நம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தே கடைபிடித்து வரும் கொள்கை. இதைதான் பாரத பிரதமர் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியிருக்கிறார். இதன் காரணமாக அமெரிக்க அரசு நம் ஏற்றுமதி பொருட்களுக்கு அதிக வரி விதித்தால் அதை ஏற்றுக்கொள்ளவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் மோடி அரசின் நிலைப்பாடு. நம் நாட்டின் முக்கிய ஏற்றுமதிகளான ஆடைகள், கார் உதிரி பாகங்கள், இன்ஜினியரிங் பொருட்கள், பால், மீன் மற்றும் இதர விவசாய பொருட்கள், இரும்பு, இதர தாதுக்கள் போன்ற அனைத்து துறைகளிலும் ஓரளவு பாதிப்பு ஏற்படும். பாரதத்தின் மொத்த ஏற்றுமதி $825 பில்லியன். இதில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களின் அளவு $80 பில்லியன். அதாவது மொத்த ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுவது 10% தான். கூடுதல் வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் ஏற்றுமதி $40 பில்லியன் குறையலாம். பாக்கி இருக்கும் $40 பில்லியன் பெருமானமுள்ள சரக்குகளை நம் மற்ற நாடுகளுக்கு விற்க வேண்டிய நிர்பந்தம் தற்போது ஏற்பட்டுள்ளது. எனவேதான் நரேந்திர மோடி அரசு உலகில் 40க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் தற்போது தொடர்பில் இருக்கிறது. அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு 60 நாடுகளை பாதிக்கிறது. இந்த நாடுகளின் ஏற்றுமதி தடைபடும். ஒவ்வொரு நாடும் தங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சதவீதங்களை காலத்திற்கு தகுந்தாப்போல் மாற்றி அமைத்துக் கொள்ள அமெரிக்க அரசின் புதிய வரி கொள்கை தூண்டுகிறது.
பாரத அரசு இதைதான் செய்து வருகிறது. அமெரிக்காவுக்கு நம் நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களின் ஏற்றுமதி குறைந்தால் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு சமாளிக்க முடியாதது அல்ல, நிரந்தரமானதும் அல்ல, தற்காலிகமானதுதான். மிக விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும். உங்கள் மிரட்டலுக்கு பாரதம் மண்டியிடாது என்ற செய்தியை அமெரிக்காவுக்கு நரேந்திர மோடி அரசு மிக தெளிவாக கூறிவிட்டது. பொருளாதார கொள்கையையும் வெளியுறவு கொள்கையையும் வணிக கொள்கையையும் குழப்பிக் கொண்டு அமெரிக்க அதிபர் மேற்கொண்ட தவறான அணுகுமுறை காரணமாக உலக நாடுகள் தற்போது வேறு விதமாக அணிசேர ஆயத்தமாகியுள்ளன. கடந்த 40 ஆண்டுகளாக பகை பாராட்டிய பாரதமும் சீனாவும் தற்போது நட்பு பாராட்ட ஆரம்பித்து விட்டன. சீனா அமெரிக்காவிடம் இருந்து வாங்கும் பொருட்களை குறைத்து தற்போது பிரேசில் நாட்டில் இருந்து வாங்குகிறது. இந்திய பொருட்களுக்கு சீன சந்தையை திறந்துவிட சீன அரசு தயாராகிவிட்டது. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பவில்லை என்று ஜப்பான் அரசு அறிவித்துள்ளது. ருஷ்யாவிடம் இருந்து இன்னும் அதிக கச்சா எண்ணெய் வாங்க பாரத அரசு திட்டமிட்டுள்ளது. BRICS, ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் போன்ற கூட்டமைப்புகள் அமெரிக்காவை புறக்கணிக்க தயாராகிவிட்டன. அமெரிக்காவுடன் பல்வேறு ஒப்பந்தங்கள் செய்துள்ள வியட்நாம் மற்றும் இந்தோனேஷியா நாடுகள் இந்தியாவுடனான நட்பை இழக்க தயாராக இல்லை. குவாட் எனப்படும் ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பாரதம் ஆகிய 4 நாடுகள் உள்ளிட்ட கடல் வழி பாதுகாப்பு கூட்டமைப்பில் ஆஸ்திரேலியா அமெரிக்காவை ஓரம் கட்டி பாரதத்துடன் தனியாக பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்துள்ளது. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு பேரிடிதான். அமெரிக்க பொருளாதாரத்தை நிலைநிறுத்தும் தன் நடவடிக்கையில் நட்பு நாடுகள் எவை, பகை நாடுகள் எவை என்ற வேறுபாட்டை தொலைத்து விட்டார் டொனால்ட் ட்ரம்ப். 20 ஆண்டுகளாக முயற்சி செய்து கட்டமைக்கப்பட்ட இந்திய நட்பு அமெரிக்க அதிபரின் தான் தோன்றித்தனமான நடவடிக்கையினால் மிக குறுகிய காலத்தில் சிதைக்கப்பட்டு விட்டது. இனி பாரதம் அமெரிக்காவை ஒருபோதும் நம்பாது. உலகிலேயே 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் பாரத நாடு. உலகிலேயே 3வது மிகப்பெரிய ராணுவ பலம் கொண்ட நாடு பாரத நாடு. சீனாவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய நுகர்வு சந்தை உள்ள நாடு பாரத நாடு. இன்னும் 3 ஆண்டுகளில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளரப்போவது பாரத நாடுதான். சீனா, ருஷ்யா, பாரதம் ஆகிய 3ம் சேர்ந்து உலகின் 40% உற்பத்தி, 50% மக்கள் தொகை மற்றும் 60% பூகோள பரப்பை கொண்டவை. இவை 3ம் ஓரணியில் திரண்டால் இது அமெரிக்காவுக்கு எதிரான மிக வலுவான கூட்டணியாக மாறும். இந்த ஆபத்தை அமெரிக்க அதிபர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. புவிசார் அரசியலில் அமெரிக்காவுக்கு எதிராக புதிய அணிகள் உருவாகிவிட்டன. டாலரின் உலக ஆதிக்கத்தை குறைக்க உலகிலேயே முதல் முயற்சி எடுத்தது நமது பிரதமர்தான். உலக அரசியலில் பாரதத்தின் ஆட்டம் இனிமேல்தான் ஆரம்பம்.